தமிழ் சினிமால ஜனரஞ்சகமான நடிகரா மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர் தான் எம்ஜிஆர். அவர் எப்படி மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறாரோ அதே மாதிரி மரியாதை மத்தவங்களும் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாருங்க. மரியாதை கொடுக்கலனா என்ன ஆகும்ன்றதுக்கு இது ஒரு சம்பவம். 1962 எம்ஜிஆர் நடிப்புல வெளியான மாடப்புறா படத்துல நடிக்க சௌகார் ஜானகி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. இந்த படத்துல நடிக்க ஒப்பந்தமாகி அட்வான்ஸும் வாங்கியிருக்காங்க. ஒரு நாள் படப்பிடிப்புல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. அப்ப எம்ஜிஆர் ஸ்டுடியோக்குள்ள நுழையும் போது எல்லாரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்ப சௌகார் ஜானகியும் எழுந்து நின்னுட்டு மறுபடியும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. இதை பார்த்த எம்ஜிஆருக்கு சுத்தமா பிடிக்காம போச்சாங்க. அந்த படத்துல எம்.ஆர். ராதா அவர்களும் நடிச்சிருக்காரு. அவரை உள்ள கூப்பிட்டு அண்ணன் அந்த பொண்ணு மரியாதை இல்லாம நடந்துக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல, அதுக்கு எம்.ஆர். ராதா அவர்கள் எங்கேயோ இங்கிலாந்துல பிறக்க வேண்டிய இங்கிலீஷ் கரியா இருப்பா போல, அதனால அப்படி உட்கார்ந்துருக்கா, ஆனா உண்மையாலுமே அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு சொல்லியும் எம்ஜிஆர் எம்.ஆர். ராதா சொன்னதை காதுல போட்டுக்காம சௌகார் ஜானகி அவர்களை அந்த படத்துல இருந்து தூக்கிட்டாராங்க. அதுக்கப்புறம் சுமார் 3 வருஷம் கழிச்சு பணம் படைத்தவன் படத்துல எம்ஜிஆர் கூட சௌகார் ஜானகி இணைந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாச்சு. இந்த விஷயத்தை சௌகார் ஜானகி அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க.